நான் பாலாஜி பேசுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் நானே ஃபோன் பண்றேன். சார், காஞ்சிபுரத்துலேருந்து ஃபோன். ராகு காலத்துக்கு முன்னாடியே ஷோ போட்டாங்களா? படம் பெரிய ஹிட்டுங்கிறார் மேனேஜர். உங்க நம்பிக்கை தான் ஹிட் ஆச்சு சார். திலீப், எப்படி ஒரு படத்தை இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்த்தது கிடையாது. படம் பூரா கிளாப்ஸ் தான். படம் முடிகிற நேரத்துக்கு கரெக்டா தியேட்டர் வாசலுக்கு வந்துரு. கம்பீரமா வா. படம் ஹிட் ஆயிடுச்சு. ஹீரோவுக்கு பேர் வச்சேன், பட்டத்தை வைக்கிறதுக்கு விட்டேனே. ஸ்டார்ல போனா சூப்பர் ஸ்டாரு, அது தலைவன். லிட்டில் ஸ்டார் வரைக்கும் எல்லாம் பிடிச்சி. புரட்சியில் போனால் புரட்சி கலைஞர், புரட்சி தமிழன், அது இதுன்னு எல்லாம் பிடிச்சி. புயல்ல இப்போ சிக்க வேண்டாம். தளபதியில் போனால் தளபதி, இளைய தளபதி. தளபதி அரசியல் இருக்காரு, சினிமாவில். கால் பண்றேன். ஓகே. ஹலோ சார். வாங்க சரவணன். இவர்தான் நடிகை மைதிலியோட ஹஸ்பண்ட். கதையை ஃபுல்லா படிச்சேன். யார் ஹீரோவா பண்ணலாம்? சின்ன பட்ஜெட்ல புதுசா ஒருத்தரை அறிமுகப்படுத்தலாம் சார். தப்பா எடுத்துக்காத சரவணா. பிராக்டிகலா யோசிச்சோம்னா தான் சினிமா கைக்கு வரும். இந்த கதையில கமர்ஷியல் வேல்யூ கம்மியா இருக்கு, ஆனா அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். நான் எடுத்த படமும் சரியா போகல. இப்போதைக்கு என்கிட்ட திலீப் டேட் தான் இருக்கு. அவரு எஸ்டாப்ளிஷான டைரக்டர் படிங்க பண்ணலாங்கிறாரு. பண்ணுங்க சார், நல்லா வரும். திலீப் இன்னைக்கு பெரிய ஹீரோவா வளர்ந்துட்டார்ல. உனக்கு நல்ல மனசு சரவணா. நீ இழந்ததை விட சினிமா உனக்கு நிறைய தரும். தேங்க்யூ சார். நீ நினைக்கிற மாதிரி சினிமா ஒரு ஆர்ட் தான். அது ஒருத்தனை உருவாக்கும். உருவாயிட்டன்னா அவனை வச்சு எல்லாரும் வியாபாரம் தான் பண்ணுவாங்க இல்லையா? தப்பா எடுத்துக்காத. யாரையும் உருவாக்குற நிலைமையில இப்ப நான் இல்லை. என்ன சரவணா? கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் ப்ளீஸ் சார். ரெட்டி சார் என்ன சொன்னாரு? அவார்டு கொடுப்பாங்கன்னாரு. அதெல்லாம் ட்ரை பண்ணி தான் வாங்கணும். வாழ்க்கை நம்பிக்கை இல்லை முஸ்தபா. வாய்ப்பும் தள்ளி போகுது. இனிமே அசிஸ்டண்டா வேலையும் பார்க்க முடியாது. நான் ஏன் கொஞ்ச நாள் உன்ன மாதிரி கால் டாக்ஸி ஓட்டக்கூடாது? வேற வழி இல்லை முஸ்தபா. யார் நிழல்ல நிக்கிறோம் பாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் என் நிழல்ல நிக்கிறாங்க. என் படங்கள் தொடர்ந்து வெற்றி அடையிறது சில பேரால தாங்கிக்க முடியல. தியேட்டர்ஸ்க்கு ஆள் அனுப்பி கத்து கூட வச்சாங்க. ஆனா என் ரசிகர்கள் அந்த படத்தை ஹிட் பண்ணாங்க. இங்க தன்னுடைய வெற்றியை யாரும் கொண்டாடுறது இல்ல, அடுத்தவனோட தோல்வியை தான் கொண்டாடுறாங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் கலெக்டர் ஆகணும்னு எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரீவியஸ் டே எனக்கு ஜுரம் வந்துருச்சு. அவருடைய கனவுகள் உடைஞ்சத என்னால பார்க்க முடியல. அப்ப நீயே பாரு. அந்த காட்சி என் வாழ்க்கையை மாத்திருச்சு. இப்ப சினிமால நம்பர் 1 மட்டும் இல்ல, நான் காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாத்துலயும் நம்பர் 1. அது மட்டும் இல்ல, கிரிக்கெட் டீம் கேப்டன், ஃபுட்பால் டீம் கேப்டன், கபடி டீம் கேப்டன். நான் ஒரு மாதிரி கேப்டன். யார வம்பு கேக்குறான் பாரு. ஏய், திரண்டு வந்துருவாங்கடி. நான் வரேன் சரவணா. சாப்பிட்டு போலாம் முஸ்தபா. பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன். வேலை இருக்கு மைதிலி. ஏன் திலீப் சார் கண்டா எல்லாரும் இப்படி ஓடுறீங்க? எஸ்கேப். பாப்போமா? போடு. நீங்க இது வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. இனிமேல இருந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? காந்திஜி. கிரேட்.
பட் அத ஏற்கனவே பென் கின்ஸ்லின்னு ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் பண்ணிட்டாரே. காந்திஜி ஒரு வெள்ளைக்காரரா? இல்ல. ஒரு வெள்ளைக்காரர் எப்படி காந்திஜியா நடிக்க முடியும்? நான் வின்ஸ்டன் சர்ச்சில் நடிச்சா வெள்ளைக்காரர் ஒத்துப்பானா? மக்கள் தண்டு போராட்டம் பண்ணிருக்க வேண்டாம். இந்த அரசியல் கட்சியில என்னாச்சு? அதனால ஒரு இந்தியனா நான் காந்திஜியா நடிக்க போறேன். நைஸ். அப்புறம் நீங்க நெல்சன் மண்டேலாவா நடிக்க போறதா கூட செய்தி வந்ததே. யோசிச்சு பார்த்தா நெல்சன் மண்டேலாவும் ஒரு திராவிடர் தான், கருப்பர். ஆரம்பத்துல வின்னிய லவ் பண்றாரு, ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து 26 வருஷம் ஜெயில இருக்காரு. அதுல கமர்ஷியலா ஒண்ணும் இல்ல, ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தான் பண்ணல. இந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். உங்க முதல் படத்துடைய கதை ஒரு உதவி இயக்குனருடைய கதை அப்படின்னு. நான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். தமிழ் சினிமாவில எழுத்தாளர் யாரும் இல்ல. ஒரு 10 பேர் சேர்ந்து ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி கதையை பிடிக்கிறாங்க. ஒரு படம் வெற்றி அடையும் போது இது ஏன் கதைன்னு அதுல ஒருத்தர் சொல்றது தமிழ் சினிமாவுல புதுசு இல்லையே. ஒரு படம் தோல்வி அடைஞ்சு யாரும் கேட்கறதே இல்லையே. அந்த படத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் கதையே எழுதல? எனக்குன்னு ஒரு கதையை நான் யோசிச்சேன். இப்ப எனக்காக எல்லாரும் யோசிக்கிறாங்க. மறுபடியும் அதையே நான் ஏன் செய்யணும்? உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க சினிமாவுக்கு நடிக்க வரலன்னா என்னவா இருப்பீங்க? சினிமாவுல நான் நடிக்க வரலன்னா சினிமா என்ன ஆயிருக்கும் அதை நீங்க யோசிக்கணும். ஆஃப் பண்ணு மைதிலி. சினிமாவில ஜெயிச்சா என்ன வேணாலும் பேசலாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்ல சகிச்சுக்கிறாங்களானே தெரியல. சினிமாவில ஜெயிக்கிறவங்க அவங்க வறுமையை தான் ஜெயிக்கிறாங்க, சினிமாவே ஜெயிச்சிடல. ரெட்டி சார் என்ன சொன்னாரு? அவர் கண்ணையனை வச்சுதான் பண்ண போறாரு. பண்ணட்டும், நமக்கும் நல்ல நேரம் வரும். நீ நினைக்கிற மாதிரி சினிமாவை கண்டிப்பா இந்த வருஷம் எடுக்க தான் போறேன். முந்தையெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவேன், இப்ப பக்கத்துல உரசிக்கிட்டே சொல்றேன். என்ன? நீ ஒரு சிடு மூஞ்சி. உன்கிட்ட பேசும்போது பயந்து பயந்து பேச வேண்டியிருக்கு. தெரிஞ்சுதான் நான் கெட்டுக்கிட்டேன். நான் உன்னை ஏமாத்திடலையே. ஆரம்பிச்சிடாத. முதல் படத்துல எனக்கு ஒரு டயலாக் சொல்லி கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? சின்ன சின்ன பார்வைகளால வளர்ற காதல் சின்ன சின்ன வார்த்தைகளால செதஞ்சிட வேண்டான்னு. சரி, சொல்ல வரத சொல்லு. நீ ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணக்கூடாது? நான் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணணும்? நாம வாழணும்ல. வாழணுமா? வசதியா வாழணுமா? பயமா இருக்கு சரவணா. இந்த டோன்ல பேசாத. சாப்பிடுவா. அப்படி என்ன படம் தான் எடுக்க போற? நம்ம சிரிக்கணும்னு எடுத்த இடத்துல மக்கள் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அழணும்னு எடுத்த இடத்துல அழறாங்க. அவங்க என்ன ஆகணும்னு அவ்வளவு ஆபாசமா எடுக்கிறோம். வாழணும்னா வேற எத்தனையோ தொழில் இருக்கு. விட்டுடு, நான் தெரியாம கேட்டேன். என்ன கேவலப்படுத்திக்கிட்டு தெருவு தெருவா பிச்சை கூட எடுப்பேன். ஆனா மக்களை ஏமாத்துற அந்த மாதிரி சினிமா நான் எடுக்கவே மாட்டேன். அதான் விட்டுடு, நான் தெரியாம கேட்டேன்னு சொல்றேன்ல. என்ன? ஒண்ணும் இல்ல. எனக்கு பசிக்குது. சாப்பாடு எல்லாம் போட முடியாது.